Kavitha, written by Sumitranandhan Pant ji. Okay, first question paranga. कवि ने घाव को हरता जन्मन क्यों कहा है? So ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் क्वेश्चन இது. कवि ने घाव को, ஸோ இந்த கவிதா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் கிராமத்தை பற்றி சொல்கிறார், அங்கே இருக்கிற நேச்சரோட அழகை பற்றி தான் பேசுகிறாரு. அப்போ அவர் அதாவது கிராமத்தை வில்லேஜ் என்னன்னு சொல்கிறாருன்னா ஹர்தா ஜன்னு மண். ஜன்னுனா ஜன்தா பீப்புள், மண்ணுனா மனசு, ஹர்தானா டு அட்ராக்ட். ஸோ இந்த கவி என்ன சொல்றாரு, காவ் அப்படின்றது இந்த வில்லேஜ் அப்படின்றது பீப்புளுடைய மனசை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒன்றுன்னு சொல்றாரு. எதனாலனா அதனுடைய அழகால, அதனுடைய நேச்சருடைய பியூட்டியால, கிரீனிஷாக இருக்குது. ஸோ ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது. இது எல்லாத்துலனாலும் கிராமம் என்ன பண்ணுது, பீப்புளை அட்ராக்ட் பண்ணுது. ओके, कवि ने घाव को हरता जन्मन इसलिए कहा है क्योंकि हरे भरे घाव की शोभा अनुपम है. अनुपम इज यूनिक, यूनिक और वेरी ब्यूटिफुल. ओके சார் என்ன சொல்றாரு, ஹரே பரே காவ், ஸோ ஃபுல்லாக க்ரீனாக இருக்கக்கூடிய இந்த கிராமத்தினுடைய ஷோபா. ஷோபா இஸ் பியூட்டி. இந்த பியூட்டி எப்படி இருக்குன்னா ரொம்பவும் யூனிக்காக இருக்குது. யூனிக்னா அது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக ரொம்பவும் அழகாக இருக்கிறது. ஓகே, चारों तरफ हरियाली होने के कारण, ஸோ நாலா பக்கமும் என்ன இருக்கு, க்ரீனாக இருக்கு. சுற்றி சுற்றி பார்த்தா க்ரீனாக இருக்கு. चारों तरफ हरियाली होने के कारण जन मनस प्रसन्न है. ஸோ ஜனங்களுடைய மனசு எப்படி இருக்குன்னா ரொம்பவும் ஹாப்பியாக இருக்கு, प्रसन्न है. गांव का ऐसा प्रकृति सौंदर्य सभी के मन को छूता है. காவினுடைய இந்த மாதிரியான ஒரு பிராகிருத்திக் சௌந்தர்ய, நேச்சரனுடைய பியூட்டி எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணதுன்னு சொல்றாங்க. இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக இருக்கிற காரணத்தினால இன்னும் கூட நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதலாம். நெக்ஸ்ட் கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா கிராமத்தினுடைய மோசம் எப்படி இருக்குது, தட் இஸ் கிளைமேட் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. அந்த நேச்சரை பற்றி எழுத முடியாத இன்னும் நம்ம நிறைய எழுதலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த செகண்ட் கொஸ்டினையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் எழுதலாம். கவிதா में किस मौसम के सौंदर्य का वर्णन है? கவிதால எந்த மோசம்னா கிளைமேட்டிக் கண்டிஷன், எந்த கிளைமேட்டினுடைய அழகை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. कविता में वसंत ऋतु के सौंदर्य का वर्णन है. सो என்ன ऋतु, ऋतुனா சீசன் அர்த்தம். என்ன சீசன், वसंत, दैट इज स्प्रिंग सीजन. इसी ऋतु से पूर्व पेड़ों से पुराने पत्ते. ஸோ இந்த ऋतुக்கு முன்னாடி, இந்த சீசனுக்கு முன்னாடி என்ன ஆகும் அப்படின்றதையும் கவிதால நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஸ்டான்ஸால அதையும் சொல்லியிருப்பாரு. அது சம்டைம்ஸ் நம்மளுக்கு படிக்கும் போது புரியாம இருக்கும். ஏன்னா லீவ்ஸ் எல்லாம் ஃபால் ஆகுதுன்னு சொல்லுவாரு. என்னடா இது அழகா இருக்கிறத பத்தி பேசும்போது இவர் லீவ்ஸ் ஃபால் ஆகுறத பத்தி பேசுறாரு அப்படின்னா அந்த சீசன்ல இருந்து, அதாவது ஃபால்ல இருந்து ஸ்ப்ரிங்குக்கு வரதை பத்தி அவர் பேசியிருப்பாரு. இசி ऋतु से पूर्व पेड़ों से पुराने पत्ते झड़ जाते हैं. இந்த ऋतुக்கு, அதாவது இந்த ஸ்ப்ரிங் சீசனுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, பூர்வனா பிஃபோர் தட், பேடும் அதாவது ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய புரானே பத்தும் ஓல்டு லீவ்ஸ் எல்லாம் என்ன ஆகுது, ஜர் ஜாத்தே ஹே, ஃபால் ஆஃப் ஆகுது. உன் பர் நயி நயி கோப்லே. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா புதுசான கோப்லேனா பட்ஸ் மாதிரி. ஸோ சின்ன சின்ன பட் இலையை கூட வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெட்டிஷாக வருது இல்லையா, அதுதான் இங்கிட்ட பட்ன்னு சொல்கிறாங்க. உன் பர் நயி நயி கோப்லே பத்தியா லீவ்ஸ் फूल, பூவு, और फल பழம், और आने शुरू हो जाता. இது எல்லாமே புதுசாக வருது. फसलों तथा सब्जियों के फलने फूलने का भी यही समय होता है. அதே மாதிரி फसलों, क्रॉप्स and then सब्जियां, vegetables. ஸோ அதுவுமே அந்த போயம்ல இருக்கும், ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. ஸோ கிராப்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் உடைய ஃபல்னே ஃபூல்னே, அதாவது பழம் வரத்துக்கும் பூக்கள் வரத்துக்கும் இதுதான் கரெக்டான டைம். கேத்தோமே சர்சோ லஹலானே லத்தி ஹே. சர்சோ அப்படின்னா அந்த எல்லோ கலர்ல அந்த கடுகு செடியில் இருக்கிற பூ வந்து ரொம்ப அழகா இருக்கும் வயல் கிட்டலாம் பார்க்கும்போது. ஸோ அந்த கடுகு செடியில் இருக்க அந்த எல்லோ கலர் பூ தான் சர்சோன்னு சொல்றாங்க. கேத்தோமே சர்சோ லஹலானே, லஹலானே அந்த காத்துல அப்படியே ஆடுறது. லக்தி ஹே சாரோ ஓர் மனோரம் வாதாவரன் ஹே, எல்லா பக்கமும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வாதாவரணம், அட்மாஸ்பியர் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஷினுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கொஷினை நம்ம இதுல சேர்த்து எழுதலாம். இதுல ஒரு 2 or 3 லைன்ஸ், அதாவது ஃபஸ்ட்லோன் ததா சப்ஜியும் ஃபல்னே ஃபுல்னே சமய ஹோத்தா, ஸ்ப்ரிங் சீசன் பற்றிய சௌந்தர்ய, காவ்ல இன்னும் வந்து க்ரீனிஷாக இருக்குது அப்படின்றத நம்ம சேர்த்து எழுதலாம். ஸோ தட் வில் கெட் மார்க்ஸ். அதுக்கு தான் எப்படியும் நம்ம 2 கொஷினும் படிக்க போகிறோம் இல்லையா. ஓகே, இதுவும் அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின். घाव को मरकत डिब्बे सा खोला क्यों कहा गया है? இந்த கிராமத்தை மர்கத் டிப்பே அப்படின்னா எமரால்டு,
அதாவது பச்சை கலர்ல கல் இருக்கும். எமரால்ட் ஸ்டோன்ஸ் வந்து மரகத கல்லுன்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒரு படம் கூட வந்திருக்கு இல்லையா, மரகத கல். ஸோ கிரீன் கலர்ல ஒரு ஸ்டோன் இருக்கு, மரகத் டிபேசா குலா. ஸோ ஒரு பாக்ஸ்ல வந்துட்டு ஒரு எமரால்ட் ஸ்டோன் வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு இந்த கிராமத்தினுடைய அழகு அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி எதுக்காக சொல்றாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேத்தோ மே ஹரியாலி சாயே ஹுயி ஹை. ஸோ அந்த கிராப்ஸ், இந்த வயல்வெளி ஃபீல்ட் எல்லாம் எப்படி இருக்கு, கிரீனிஷா இருக்கு. विविध प्रकार की फसलें लहलहा रही है. विविध प्रकार, வெரைட்டி ஆஃப் கிராப்ஸ் நிறைய பார்த்தோன்னா, இப்போ கூட நம்ம பார்த்தோம் சர்சோன்னு பார்த்தோம், அதே மாதிரி வீட் இருக்கும், ரைஸ் இருக்கும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராப்ஸ் எல்லாமே அப்படியே அங்கே ஆடிட்டு இருக்கு காத்துல. லஹலா ரஹி है. कहीं फूलों पर रंगीन तितलियां मंडरा रही है. அதே மாதிரி நிறைய பூக்கள்ல பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல் பட்டர்ஃப்ளைஸ் அப்படியே ரோமிங், மண்டரா அப்படின்னா ரோம் பண்ணிட்டே வருது. चारों ओर फल और फूलों की सुगंध बिखरी पड़ी है. நாலா பக்கமும் பழத்தினுடைய அதோடைய பூவினுடைய வாசனை, அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டே வருது. सूरज की स्वर्णिम धूप से निकलता सौंदर्य इस हरितिमा में चमक पैदा करता है. सो இப்பதான் விஷயத்துக்கு போறாரு. சூரஜினுடைய ஸ்வர்ணீம் தூப், சன்னினுடைய அப்படியே அந்த கோல்டன் கலர்ல இருக்க அந்த தூப், அந்த வெயிலினுடைய அந்த ரேஸ் வந்து கோல்டன் கலர் இருக்கு. சே நிகர்த்தா சௌந்தர்யா, அதுல வரக்கூடிய அந்த அழகு வந்து எப்படி இருக்கு, இஸ் ஹரிதிமாமே சமக் பைதா கர்த்தாக. இந்த கிரீன்ல வந்து அந்த சூரியன் படும்போது இன்னும் சமக் ஷைனிங்கா இருக்குன்னு சொல்றாங்க. சமக் பைதா கர்த்தாக, அதுல வந்து ஒரு ஷைனிங் பிறக்குது அந்த இடத்துல. ஸோ இசி ஹரிதிமா கோ தர்ஷனே के लिए, एक्चुअली के लिए वरना के लिए घाव को मरगद रिपेसा कुला कहा गया है. ஸோ இந்த ஹரிதிமாவோட தர்ஷனி இந்த மாதிரி ஷைனிங்கா இருக்கிறத பார்க்கும்போது அந்த விஷனுக்காக காவை வந்து அவர் என்ன சொல்றாரு, மரகத் டிபாசா குலா. அப்ப அது எப்படி இருக்கும்னா, அந்த எமரால்ட் ஸ்டோன் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷைனிங்கா கிளாஸ் போட்ட மாதிரி இருக்கும். அந்த ரேஸ் படும்போது இந்த அழகு அப்படி இருக்கு அப்படின்றதுக்காக கம்பேர் பண்றாரு. அர்ஹர் அவர் சனேயி கே கேத் கவி கோ कैसे दिखाई देते हैं. ஹர்ஹர் அப்படின்னா அந்த अरहर और सनई के खेत कवि को कैसे दिखाई देते हैं. हरहर அண்ட் சனையோட खेत கவிக்கு எப்படி தெரியுதுன்னு கேக்குறாங்க. இங்க பாருங்க, இதுதான் வந்து சனை की खेत, சனை का पौधा இருக்காங்க பாரு. சனை का पौधा அப்படின்னா இட்ஸ் a டைப் ஆஃப் சோளம் மாதிரி, ஓகே, கார்ன் மாதிரி இப்படி இருக்கும் எல்லோ கலர்ல, ஓகே. அண்ட் தென் அர்ஹர் அப்படின்றது வந்து பிஜியான் பி, இதோ காராமணி. ஐ காட் இட், காராமணின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து if you ask your parents they'll be knowing this, ஓகே. இதுவும் இந்த கேத் அவருக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க, சரியா. अरहर और सनी के खेत कवि को कैसे दिखाई देते हैं. अरहर और सनी के खेत कवि को ऐसा प्रतीत होता है जैसे वसुधा ने, वसुधाना अर्थ, द भूमि ने फलियों के रूप में अपने कमर पर सुनहरी रंग की गर्दनी बांध रखी हो. सो फलियों के रूप, அதாவது फलियोना அந்த பழங்கள் இல்ல பீன்ஸ், ஓகேவா. வசுதா நே ஃபலியோं के रूप में, இந்த மாதிரி பழங்களுடைய ரூபத்துல இல்ல அந்த பீன்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அதனுடைய ரூபத்துல கமர் பர், கமர்னா வெயிஸ்ட், அதனுடைய இடுப்புல சுனஹரி ரங், கோல்டன் கலர்ல, இது எல்லோ கலர்ல இருக்கு இல்லையா, அது பார்க்கும்போது அவருக்கு எப்படி இருக்குன்னா, இந்த எர்த் அப்படின்ற அந்த பூமி தாய் வந்து அதனுடைய இடுப்புல கோல்டன் கலர்ல கர்தனி, கர்தனினா சாரி கர்த்தனி அப்படின்னா நம்ம வந்து ஒட்டியானம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ நம்மளது வந்து ஒட்டியானம் அப்படின்றது டைட்டா இருக்கும், இந்த கர்த்தனி அப்படின்றது வந்து லூஸா இருக்கும். நீங்க இந்த நார்த் இந்தியன் சைட்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒட்டியானமே வந்து அவங்க லூஸா போட்டுப்பாங்க, இந்த மார்வாடி கேர்ள்ஸ் எல்லாம் போட்டுப்பாங்க. ஸோ அதுதான் இங்க சொல்றாங்க, எர்த் வந்து ஃபலியோं के रूप, அந்த பட்டாணியோட ரூபம். அம்மா கிட்ட கேளு, அம்மாக்கு தெரியும். ஒட்டியானம்ன்றது இடுப்புல கட்டுற ஒரு ஜுவல், சரியா. जैसे वसुधा ने फलियों के रूप में अपनी कमर पर सुनहरी रंग की करतनी बांध रखी है. ஸோ அவங்க வந்து டைப் பண்ணியிருக்காங்க, இடுப்புல வந்து ஒரு ஜுவல் மாதிரி டைப் பண்ணியிருக்க மாதிரி இருக்கு, அவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. जो हवा में हिलकर मधुर स्वर उत्पन्न करते हैं. அது என்ன பண்ணுது அப்படின்னா, हवा में हिलकर, காத்துல அதுவும் ஆடி ஒரு அழகான ஒரு சத்தம் கொடுக்குது, ஜில் ஜில்னு ஒரு சத்தமும் அது கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகே. இந்த क्वेश्चन इम्पोर्टेंट था. भाव स्पष्ट कीजिए. पाருங்க, बालू के सांपों से अंकित गंगा की सतरंगी रेत.
ஸோ என்ன சொல் நெக்ஸ்ட் ஒரு ஸ்டாண்ட்ஸால என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, கடலுடைய கரை ஓரத்துல மணல் எப்படி இருக்குன்னா அப்படியே வரி வரியா போட்டிருக்கு. அந்த வரி வரியா எதனால ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த வேவ்ஸ் வந்து போகிறதுல ஃபார்ம் ஆகுது. ஸோ அவர் என்ன சொல்றாரு அதுனா, அது எப்படி இருக்குன்னா சாம்போசே அங்கித், ஸ்னேக்ஸ் வந்து அப்படியே மார்க் பண்ணி போன மாதிரி, ஏன்னா அது அந்த மாதிரி லைன் இருக்கிறதுனால ஸ்னேக்ஸ் எப்படி போகும், கிரால் பண்ணி போகும் இல்லையா, அது கூட இவர் கம்பேர் பண்றாரு கங்கா கி சதரங்கி ரேத், கங்கால இருக்கிற அந்த கலர்ஃபுல் மண்ணை வந்து அந்த மாதிரி சொல்ற, கலர்ஃபுல் இந்த சென்ஸ் அந்த லைனை வந்து அவர் மீன் பண்றாரு. प्रस्तुत पंक्तियों में गंगा नदी के किनारे फैले रेत को सतरंगी कहा है. ஸோ கங்கா நதியில இருக்கிற அந்த ரேத்துக்கு அந்த மண்ணுக்கு வந்து சதரங்கி அப்படின்ற வேர்டு அவர் சொல்றாரு. பானிக்கே லெஹரோं, அதாவது தண்ணியினுடைய வேவ்ஸ்ல அவர் ஹவாக்கே காரணம், அது மட்டும் இல்லாம காத்து, ஸோ தண்ணியும் வந்து போகுது காத்தினுடைய காரணத்தினால இஸ் பர் டேடி மேடி ரேகாயே படு ஜாத்தி है. டேடி மேடி இஸ் பெண்ட் ஆர் க்ரூக்கட், ஸோ வளைஞ்சு இருக்கிற மாதிரியான லைன்ஸ், ரேகாயினா லைன்ஸ்னு அர்த்தம். படு ஜாத்தி है जो सूरज के किरणों के प्रभाव, கேப் வரணும். ஸோ இது என்ன ஆகுதுன்னா சன்னினுடைய ரேஸ் பட்டு चमकने लगती है, அதுவும் ஷைனிங்கா இருக்கு. அவர் सांपों के चलने के कारण बने निशानों से दिखाई है. அது எப்படி இருக்குன்னா सांपों के चलने के कारण बने निशानोना மார்க்கிங்ஸ். ஸோ பாம்பு போனா எப்படி ஒரு மார்க்கிங் அங்க இருக்குமோ அது மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஹஸ்முக் ஹரியாலி ஹிம் ஆத்தப் சுக் சே ஆல்சாயே சோயே. ஸோ இது லாஸ்ட் ஸ்டாண்ட்ஸால வரும். இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹஸ்முக் ஹரியாலி, சிரிச்சுக்கிட்டே இருக்கிற அந்த ஹரியாலி. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாம் கிராமத்தை என்ன சொன்னாங்க, அப்படியே கிரீனிஷா இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அதனால இந்த இடத்துல ஹஸ்முக் ஹரியாலி. ஹிம் ஆத்தப் அப்படின்னா வந்து குளிர், இப்போ வந்து சன் செட் ஆகுற டைம் ஆயிடுச்சு, இப்போ குளிர் வருது. அப்ப குளிர் சமயத்துல அந்த ஃபீல்ட் எப்படி இருக்குது அப்படின்றதையும் சொல்றாரு. சுக்கு சே ஆல்சாயே சோயே, அதாவது ரொம்ப சுகமா அந்த ரொம்ப சோம்பேறித்தனமா தூங்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு லைன் சொல்லியிருப்பாரு. ஸோ அதனுடைய भाव स्पष्ट कीजिए பாருங்க. ओंस से युक्त हरियाली सूरज के प्रकाश में जगमगाते हुई अस्मुक सी प्रतीत होती है. ओंस அப்படின்னா அந்த டியூ டிராப்ஸ், பனி துளி விழும் இல்லையா, அது சொல்றாங்க. ओंस से युक्त हरियाली அந்த கிரீனிஷ், सूरज के प्रकाश में जगमगाती हुई. ஸோ இப்போ வந்து ட்ராப்ஸ் வந்து எப்போ விழும், சன் வரத்துக்கு முன்னாடி அந்த ட்ராப்ஸ் வந்து டியூ ட்ராப்ஸ் விழும். ஸோ அந்த லீவ்ஸ் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா அந்த டியூ டிராப்ஸ்ல அப்படியே சோம்பேறித்தனமா அப்படியே விழுந்துட்டு இருக்கு. இப்ப சூரஜ் கே பிரகாஷ் மே ஜக்மகாத்தி ஹுய், இப்ப சன்னினுடைய ரேஸ் பட்டு அது அப்படியே அவேக்கன் ஆக போகுது, கண்ணு முழிக்க போகுது. ஹஸ்முக் சி பிரதீத் ஹோத்தி ஹை. ஸோ அந்த மாதிரி டியூ டிராப்ஸ் விழுந்து சன் ரேஸ் படும் போது அது எப்படி இருக்குன்னா சிரிச்ச முகமா தெரியுது அப்படின்னு சொல்றாரு. सर्दी की धूप भी खिलखिली होती है, ऐसे में लगता है जैसे सभी आलस्य से भरकर सोए हुई हो. सर्दी की धूप, அதே மாதிரி சர்தி இஸ் வின்டர் இல்லையா, ஸோ வின்டரினுடைய அந்த ஒரு சூடு, ரொம்ப ஒரு மாதிரி ஒரு சூடு, லைட்டான ஒரு சூடு இருக்கும்ல, கில்கிலி ஹோத்தி ஹை, அது கூட ரொம்ப ப்ளூம் ஆகுதுன்னு சொல்றாங்க. அந்த அந்த சூடு கூட லைட்டா ப்ளூம் ஆகுது. ऐसे में लगता है जैसे सभी आलस्य से भरकर सोए हुए, அது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்குன்னா எல்லாம் ரொம்ப லேசியா தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ओके, निम्नलिखित पंक्तियों में कौन सा अलंकार है, இதுல என்ன அலங்காரம் இருக்குன்னு கேக்குறாங்க. तिनकों के हरे हरे तन में, ஸோ தன்னுனா பாடி இல்லையா, ஸோ இந்த கிராஸினுடைய உடம்புல ஹில் ஹரித் சுதீர் ஹை, ஸோ கிரீன் கலரா பிளட் தெரியுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப இது என்ன பண்றாருன்னா பர்சானிஃபை பண்றாரு இல்லையா. ஸோ இதுல நமக்கு நிறைய அலங்காரம் இருக்கு. ஆமா, ருத்திர் இஸ் பிளட். ஹரே ஹரே புனருக்தி அலங்கார் ஹே, ஸோ ஹரே ஹரேன்ற வேர்டு திரும்ப திரும்ப வரதுனால இதை நம்ம புனருக்தி அலங்கார். புனருக்தி அலங்கார் என்னது, வேர்ட் ரிப்பீட்டடா வந்தா நம்ம புனருக்தின்னு சொல்லுவோம். புனருக்தினா என்னது மீனிங், ரிப்பீட்டட்னு சொல்றோம். ஸோ ஒரு கவிதால ஒரு வேர்ட் ரிப்பீட்டடா வந்ததுன்னா நம்ம அது புனருக்தி அலங்கார் சொல்றோம். ஹில் ஹரித், யமக் அலங்காரோட மீனிங் என்ன, வாட் இஸ் யமக் அலங்கார்? யமக் அலங்கார்னா என்ன, ரிப்பீட்டேஷன் ஆஃப் வேர்ட்ஸ். ஓகே, அது வந்து வேற. யமக் அலங்கார் அப்படின்னா அந்த வேர்டுக்கு மீனிங்கை பத்தி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரே வேர்டுக்கு டிஃப்ரெண்ட் மீனிங் தந்தாதான் நம்ம அப்படி சொல்றோம். இல்ல அந்த வேர்ட் ரிப்பீட்டடா வந்து ஒரு மீனிங் தந்தாலும் அது யமக் அலங்கார். இது வந்து ஜஸ்ட் ஃபார் அந்த ரிதமிக்காக ஹரே ஹரே அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது எல்லாமே நம்மளுக்கு புனருக்தி அலங்கார்ல வரும். ஹில் ஹரித் அனுப்ராஸ் அலங்கார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹில் ஹரித் ஹ இருக்கு. இது வந்து ஒரே வேர்டு இருக்குன்ற அவசியம் கிடையாது. ஹ நம்ம கான்சனன்ஸ் சொல்லுவோம் இல்லையா இங்கிலீஷ்ல, அதாவது ரிப்பீட்டடா அந்த வந்து சவுண்டுக்காக. அப்ப ஹன்னு சவுண்ட் வந்து அனுப்ராஸ் அலங்கார்.
தின்கோं के तन पर மான்வீகரன், தின்கோं के तन அதாவது கிராஸினுடைய உடம்புன்னு சொல்லும் போது அதை நம்ம என்ன பண்றோம், பர்சானிஃபை பண்றோம். ஒரு உயிர் இல்லாத பொருளுக்கு உயிர் இருக்கிற பொருளா பர்சானிஃபை பண்றதுனால மான்வீகரன் அலங்கார், பர்சானிஃபிகேஷன். ஸோ இதை தான் நான் சொன்னேன் உங்களுக்கு. ரிப்பீட்டடா இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கும். ओके, सो अलंकारों में திரும்ப நீங்க நல்லா பார்க்கணும். इस कविता में जिस गांव का चित्रण हुआ वह भारत के किस भूभाग पर स्थित है. இந்த கவிதால எந்த கிராமத்தை பத்தி சொல்லியிருக்காங்களோ அது நம்ம கண்ட்ரியில எங்க இருக்கு, பூபாக்னா எந்த பார்ட்ல இருக்குன்னு கேக்குறாங்க. இதை எப்படி ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, ஒண்ணு அந்த போயம்ல இருந்தே ஐடென்டிஃபை பண்ணலாம். அவர் கங்கா தட்டுன்னு சொல்லிட்டாரு இல்லையா, ஸோ அதை வச்சு சொல்லலாம். இல்ல இந்த கவி எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தும் சொல்லலாம். பட் இதை விட பெட்டர் சாய்ஸ் என்னன்னா, அந்த போயம்லேயே வர வேர்டு கங்கா தட். इस कविता में उत्तरी भारत के அதாவது நார்த் இந்தியாவினுடைய கங்கா தட் பர் பஸே கிசி गांव का चित्रण हो. ஏதோ ஒரு கிராமம், பட் அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கங்கா நதி கரையோரத்துல இருக்கு. ஏன்னா அந்த லைன்ஸ் இருக்கிறதுனால நம்ம அப்படி இதுக்கு ஆன்சர் பண்ணோம். ஓகே, மோஸ்ட்லி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கேட்க மாட்டாங்க. ஸோ அதர் தேன் தட் எல்லா கொஸ்டினுமே இதுல இம்பார்ட்டன்ட்.